ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி ஒரு குழம்பு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. சுரைக்காய் கடையல். ஒரு பிஞ்சு சுரைக்காய் இருந்தால் எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்தின சுரைக்காய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இதை நம்ம தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். சைடில் தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாகிருச்சு. இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற சுரைக்காயை சேர்த்துடலாம். நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கடையணும். ஸோ நான் தனியாக வேக வச்சுக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்துடுங்க. இது நல்லா கொதித்து வேகட்டும். தேவையானது 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி 2, 10லேருந்து 15 பல் பூண்டு. இப்போ பாருங்கள், ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே சுரைக்காய் நல்லா வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள், பார்த்தாலே தெரியும். கண்ணாடி மாதிரி மாறிடுச்சு. இப்போ நம்ம காயை தனியாக வடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு கரண்டி இருந்துச்சுன்னா இதை வச்சு நல்லா எடுத்துக்கோங்க. இதை வேறு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற விட்டுக்கணும். இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, இதை நம்ம குழம்புல சேர்ப்போம். இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணிக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் சமையல் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சமையல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். 4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா வதக்கணும். நம்ம பூண்டு நல்லா வதங்கி கலர் மாதிரி வாசம் வரும். அது வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். பூண்டு சரியாக வதங்காமல் நீங்கள் வெங்காயம் சேர்க்காதீங்க. இப்போ பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது 3 நல்லா சுருண்டு வதங்கணும். நம்மளுக்கு நல்லா தக்காளி சாஃப்டாக மேஷ் ஆகணும். இப்போது இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. சைடில் நம்ம காய் எடுத்து வச்சுருந்தோம்லே அதை நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் தான் நான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். உங்கள்கிட்ட மத்து இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நீங்கள் நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி கடையில் மிக்சியில் தான் பல்ஸில் போட்டு எடுக்க போகிறேன். கொஞ்சமாக இந்த மாதிரி முழுசாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. மீதி எல்லா காயுமே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம பல்ஸ் மோடில் போட்டுட்டு அரைக்கணும். இந்த மாதிரி 1 2மா அரைச்சிடுங்க. நீங்கள் எப்பவும் சட்னி அரைக்கிற மாதிரி ஃபார்வேர்டில் மிக்சியை போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பேஸ்ட்டாக ஆகிடும், கூழ் மாதிரி ஆகிடும். மிக்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் மோடுன்னு இருக்கும். இது ஃபார்வேர்டு 1 2 3 அதில் போடாதீங்க. ரிவர்ஸ் மோட் அதில் ஜஸ்ட்டு 2 பல்ஸ் மட்டும் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் வைக்க தேவையில்லை, ரொம்ப கூலாகிடும். ஸோ ரிவர்ஸில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா சுருண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா மேஷ் ஆகி வதங்கிடுச்சு. இது கூட இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கணும். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், இது நல்லா காரம் கொடுக்கும். அதனால் நான் 3 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுரைக்காய் குழம்பு பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி செய்ய சொல்லியும் கேட்பாங்க. இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கோங்க எண்ணெயிலே. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுரைக்காய், அதை சேர்த்துடலாம். இதில் முழுசாக எடுத்து வச்சுருந்தோம்ல தனியாக கொஞ்சம், அதையும் சேர்த்துடலாம். கூடவே நம்ம வேக வச்ச தண்ணியை மிக்சி ஜாரை கழுவிட்டு சேர்த்துக்கலாம்.
தண்ணி எதுவுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்படியே இது கூடவே சேர்த்துருங்க. ஏன்னா நம்ம இன்னும் நல்லா கொதிக்க விடணும். மசாலாவோட பச்சை வாசம் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம எடுத்து வச்சு இந்த தண்ணி எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த டைம் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும் நம்ம. பாருங்கள், நான் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருக்கேன். குழம்பு நல்லா திக்காயிடுச்சு, நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா நமக்கு திக்காக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தை கூட சுட சுட போட்டு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஒருக்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா திக்காக இந்த கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக, சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியாக, சொரக்காவே இது வரைக்கும் சாப்பிட மாட்டேன், சொரக்காயா வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் சொரக்காய் கடைஞ்சி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.